ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்சிபி எம்ஐ விசஸ் சிஎஸ்கே உடைய ஆல் டைம் லெவனுடைய ட்ரை சீரிஸ் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ட்ரை சீரிஸுடைய முதல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அண்டு மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு மோத போகிறாங்க. யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இது வந்து ஆல் டைம் லெவன், அதாவது இது வரைக்கும் விளாண்ட பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு யார் வந்துட்டு டீமுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னுங்கிறத வச்சு அவங்கள இந்த ஆல் டைம் லெவனில் சேர்த்துருக்கோம். இஎஸ்பிஎனை வந்துட்டு நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்திருக்கோம். அவங்க என்ன டீம் கொடுத்துருக்காங்களோ அந்த டீம் தான் போட்டிருக்கோம். சரி, ஓகே, இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆடுறேன். 3 மேட்ச் நடக்கும் ட்ரை சீரீஸ்ல. ஸோ ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒவ்வொரு டீமுக்காக ஆடணும் நான். அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆடுறேன். சிஎஸ்கே வந்து இப்போ ஆப்போனண்ட்டாக இருக்காங்க. சிஎஸ்கேக்கு ஆஸ்திரேலியான்னு போட்டிருக்கேன். 10 ஓவர் மேட்ச்சு, 20 ஓவர் கிடையாது. 20 ஓவர் வந்து அன்லாக் ஆகலை. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ யார் ஜெயிப்பா? ஜெயப்பாக்கில் தான் நடக்குது. நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஜெயப்பாக்கில் தான் எல்லா மேட்ச் நடக்க போகுது. ஸோ டாஸ் போடுறாங்க. ஆஸ்திரேலியாவை சிஎஸ்கேவே நினச்சிக்கோங்க. சிஎஸ்கே தோனி டாஸ் போட்டிருக்காரு. நம்ம மும்பை எட்ஸ் கொடுப்போம். சிஎஸ்கே சிஎஸ்கே டாஸ் தோத்துட்டாங்க. மும்பை நம்ம தான் ஜெயிச்சு, அதாவது நான் ஆடுற டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மும்பை வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணட்டும், சிஎஸ்கே வந்து சேஸ் பண்ணட்டும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எவ்வளோ தூரம் மேட்ச் போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டெண்டுல்கரை இறக்கி விட போகிறோம். டெண்டுல்கர் அண்ட் யார் ஜெயிக்க போகிறாங்க பார்ப்போம். டெண்டுல்கர் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங்கிறாங்க. பவுலிங் பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா போட போகிறாராமா. ஓகே. புதுசாக ட்ரை பண்ணாரு, பட் மிஸ் ஆயிருச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குதுங்க. ஓ மை காட், எல்பிடபிள்யூ நியர்லி. மும்பை இந்தியன்ஸ் வந்து பதட்டத்தில் இருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டை சீக்கிரம் இழந்துட்டாங்க. லெஜண்ட் சச்சின் டெண்டுல்கரை சீக்கிரம் இழந்துட்டாங்க. ஸோ இனிமே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்து ரெண்டரை சிமெண்ட்ஸ் வராரு. ஓப்பனிங் இறங்கிய பழக்கம், பட் இருந்தாலும் டவுன்ல வந்திருக்காரு டீமுக்காக. இப்போ என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். ஸோ மை காட், ஓ மை காட், ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாங்க. எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. லெண்டன் சிமெண்ட்ஸ் வந்த உடனே போற அடிச்சிட்டாரு. ஃபீல்டர் வந்து கிளியரா மிஸ் பண்ணதை நீங்க பார்க்க முடியும். மிஸ் பண்ணி இருக்கிறாங்க சிஎஸ்கே. ஓ, அடுத்து என்ன நடக்க போகுது தெரியல. வாவ், வாட் ஷாட்! ஆனா ஃபீல்டர் தலைக்கு மேல போயிருக்கு. எப்படி போச்சுன்னே தெரியல. லெண்டன் சிமெண்ட்ஸ் கலக்கிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா சூப்பரான ஷாட், பேக் சைடு அடிச்சிருக்காரு. வேற வெறித்தனம் பண்ணியிருக்காரு. இந்த ஷாட்டை ட்ரை பண்ணியிருக்காரு, பட் அவரால் ஆட முடியல. ஓமேகாட், தலைக்கு மேல போயிடுச்சு, அவுட்டுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இன்னைங்க சிஎஸ்கே டீம் வந்து இன்னைக்கு சொதப்பிட்டு இருக்காங்க. ஃபீல்டிங்ல எப்படி சொதப்புறாங்கன்னு எனக்கு புரியல. ஓ, வாட் ஷாட், பெஸ்ட் அவர் ஷாட் டுடேங்க. மரணமா அடிச்சிருக்காரு, செம்மையா அடிச்சிருக்காரு. சிக்ஸ் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் லெண்டல் சிமெண்ட்ஸ் உள்ள வந்து கலக்கிட்டு இருக்காரு. ஓ சாரி, அது ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஓவரை போட வந்திருக்காரு ரைனா. ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ணுவார் லெண்டல் சிமெண்ட்ஸ்? அழகான ஒரு ஷாட், சிங்கிள், சூப்பரா அடிச்சிருக்காரு. இப்படிதான் ஆடணும் ஒரு ப்ரோ பிளேயர் தான். கரெக்டா ஆடி இருக்காரு. ஸோ அடுத்து ரோஹித் சர்மா நிக்கிறாரு. சிக்ஸர் மன்னன் மிஸ் பண்ணிட்டாரு. ஷார்ட்டை மிஸ் பண்ணிட்டாரு. இது ரைனாவுடைய பிரில்லியன்ஸா தான் இருக்கணும். ஓ மை காட், இந்த தடவை மிஸ் பண்ணல, இந்த தடவை அடிச்சிருக்காரு. அது போயிருச்சு. போயிருச்சு. ரோஹித் சர்மா செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. ரைனாவோட அடுத்த பால் எங்க போகுது? ஓ மை காட், எல்பிடபிள்யூ. இது எதிர்பார்க்காத விஷயம். ரோஹித் சர்மா வந்தாரு, ஒரு 6 அடிச்சாரு, வந்துட்டு இப்போ கிளம்பி போயிட்டாரு. அடுத்து ராயுடு இறங்க போறாரு. மும்பை இந்தியன்ஸ் அதிரடி ஆட நினைக்கிறாங்க, பட்
கொஞ்சம் பொறுத்திருந்து ஆடணும். அது அவங்களும் யோசிக்கணும். ராயுடு பொறுமையாடுவார் நம்பலாம். ஓ மை காட், அருமையான ஷாட். ஓடுங்க ஓடுங்க. சிங்கிள் ஓடிட்டாங்க. கீழே ரெண்டில் சிமெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ரெண்டில் சிமெண்ட்ஸ் அதே வேலை கண்டினியூ பண்ணுவாரா, இல்லைன்னா ஷாட்டுக்கு போக மாட்டார். போயிருக்காருங்க ஷாட்டுக்கு. வாட் ஷாட்! ஆஃப் சைடு மேல ஒரு சிக்ஸர். யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு ஷாட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ரெண்டில் சிமெண்ட்ஸ் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து ராயுடு மறுபடியும் இறங்கி இருக்காரு. ஓ, அருமையான ஷாட்டுங்க. இவர் இப்ப பண்ண தேவையானது வந்துட்டு ரெண்டில் சிமெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுக்க வேண்டியதுதான். அதை சிறப்பா பண்ணியிருக்காரு. இப்ப ரெண்டில் சிமெண்ட்ஸ் ஓ பெரிய ஷாட்டுக்கு போக போறாரு. பெரிய ஷாட்டுக்கு போவாரா? போயிருக்காருங்க. போயிருக்காரு. பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. அவர் நிறுத்துறதா இல்ல. லெண்டில் சிமெண்ட்ஸ் ரோஹித் சர்மா விட்டதையும் சச்சின் டெண்டுல்கர் விட்டதையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன? ஓ மை காட், வந்து ஷாட்ல மிஸ் ஆகுது. அதே மாதிரியான ஒரு ஷாட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அடிச்சாருன்னா அதே மாதிரியான ஒரு ஷாட்டுங்க. சரியான பிக்கப் ஷாட். லேட்டா விட்டு அடிச்சாரு. ரெண்டில் சிமெண்ட்ஸ், நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். ரெண்டில் சிமெண்ட்ஸ் ஓ மை காட், ஸ்ட்ரெயிட் தலை மேல அடிச்சிருக்காரு. பட் ஓகே, சிங்கிள் தான் போயிருக்கு. பட் இந்த ஓவர் அவரை வந்து அதிரடி முடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கு மேல அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 57 என்ன பண்ணுவாரு? சிங்கிள் தட்டு வரா. ஓ மை காட், மிஸ் பண்ணியிருக்காரு பால. பெரிய ஷாட்டுக்கு போவார்னு எதிர்பார்க்கப்படுது. ஓ, போயிருக்காருங்க. ரெண்டல் சிமெண்ட்ஸ் மட்டும்தான் அடிப்பாரா? நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 57 அடிச்சிருக்காரு. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்து பார்ப்போம். செமையா அடிச்சிருக்காரு. ஸோ அந்த கிராஃபை பாருங்க. விக்கெட்டையும் விட்டுருக்காங்க. இப்போ ரெண்டில் சிமெண்ட்ஸ் வந்துட்டாருங்க. இவர் பேட்டிங் தாங்க பார்க்கணும் நம்ம. ஓ மை காட், மிஸ் பண்ணிட்டாருங்க. ஆஃப் சைடு அடிக்க போயிருக்காரு. ஸ்ட்ரெயிட்ல வர வேண்டிய போல ஆஃப் சைடு அடிக்க போயிருக்காரு. ரைனா மறுபடியும் பழி தீக்க வந்திருக்காரு. பழி எல்லாம் தீர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு ரைனா. ரைனா பழியெல்லாம் தீர்க்கடிக்க முடியாது, நான் சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ரெண்டில் சிமெண்ட்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அடுத்த ஷாட் எங்க போக போகுதாங்க நம்ம பார்க்க போனோம். ஓ மை காட், ஓ மை காட், சிக்ஸ். இது எப்படிங்க ஆஃப் சைடு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க? நகுந்து வந்து ஆஃப் சைடு சிக்ஸ் அடிக்கிறது. சார் ரைனா இன்னும் கொஞ்சம் நல்ல பால்ஸ் போட்டா நல்லா இருக்கும். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஓ மை காட், மிஸ் பண்ணியிருக்காருங்க. மிஸ் பண்ணியிருக்காரு ரெண்டில் சிமெண்ட்ஸ். ஓ மை காட், எப்படி மிஸ் பண்றாருன்னு புரியல. மும்பை இந்தியன்ஸ்க்கு ஏதோ கீ இழந்திருக்கு, அதான் எனக்கு தான் இழந்திருக்கு. ஓ மை காட், என்ன பிரச்சனைன்னு தெரியல. லேட்டா ஷாட்ஸ் ஒர்க் ஆகுது. ரெண்டில் சிமெண்ட்ஸ் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. 41 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்த ஓவரை போட வராரு. ஜடேஜாவோட பால தூக்கி விட்டுருக்காரு. தூக்கி விட்டுருக்காருங்க. கேட்ச் போகுது, பட் கேட்ச் இல்ல. மிஸ் பண்ணிட்டாங்க. மும்பைல வந்துருக்கு. ஸோ ரெண்டில் சிமெண்ட்ஸ் வந்துட்டாரு. போன ஷாட்ஸ் விட்டாரு நிறைய டைம். ஓகே ஓகே ஓகே, டூ 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 டூக்கான கால் இருக்கு. ஓடிட்டாங்கங்க. ரெண்டில் சிமெண்ட்ஸ் நிறுத்துறதா இல்ல. அவர் தான் யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்காக வந்திருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து கிளம்பி அதே மாதிரி ஆடுறாரு. டூ போக வாய்ப்பு கிடையாது. ஓடாது. ஸோ 57 இப்ப காத்துல இருக்காரு. என்ன மாதிரியான ஷாட்ஸை ப்ளே பண்ணுவாருன்னு தெரியல. ஓ மை காட், ஸ்டோக் ஒரு டாட் பாலுங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டாட். ஜடேஜா நல்ல பாலை போட்டிருக்காரு. போன ஓவர்ஸை விட நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஃபீல்டிங்கும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய ஷாட்டுக்கான ஒரு இது இருக்குமா? இது காட்டியிருக்காரு. பெரிய ஷாட்டுக்கான இது, ஆனா கேட்ச். வாடா பவுலிங் பை ரவீந்திர ஜடேஜா. ஜடேஜா தான் ஏன் ஒரு சிறப்பான ஆல்ரவுண்டர் இந்த வேர்ல்டுலேன்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு. 57 வெளியே அனுப்பியிருக்காரு. நெக்ஸ்ட் பொல்லாடால என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலி அட்டிக் பண்ண முன்னாடி வந்திருக்கணும், பட் பொல்லாட் இறங்கியிருக்காரு. எப்படின்னு தெரியல. அஸ்வின் வந்திருக்காரு. ஓ, நிறுத்த மாட்டாருங்க. ரெண்டில் சிமெண்ட்ஸ் நிறுத்தவே மாட்டாரு.
டூ ஓடி இருக்காங்க, டூ ஓடிட்டாங்க, டூ ஓடிட்டாங்க. ரெண்டில் சிமெண்ட்ஸ் ஆன் ஃபயர். இதுதாங்க இன்னைக்கான டாபிக். ஓ அவுட்டுங்க, அவுட்டுங்க. ரெண்டில் சிமெண்ட்ஸ் ஒரு அதிரடியான ஆட்டத்துக்கு பிறகு அவுட் ஆக்கி வெளியே போயிருக்காரு. 50 போட தவறி இருக்காரு. டவுன் த ஆர்டர் வராங்க. ரெண்டில் சிமெண்ட்ஸ் லெகசியை யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல. லாஸ்ட் 2 ஓவர்ஸ் கரெக்டாக பவுலிங் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே சொல்லி வாய முடியல. வந்த உடனேயே ஹர்திக் பாண்டியா வெளியே போய் வந்த உடனேயே டக் அவுட்ல வெளியே போயிருக்காரு. ஸோ இன்னைக்கான நாள் ரெண்டில் சிமெண்ட்ஸோடைய நாள் மட்டும்தான். அஸ்பின் ஹேட்ரிக்ல இருக்காருங்க. ஓ மை காட், வெல் லெஃப்ட், நல்ல ஒரு வெல் லெஃப்ட் விட்டுருக்காரு. ஹேட்ரிக் கீழே தவிர்த்து இருக்காரு. ஓ மை காட், அதே மாதிரி எட்ஜு நல்ல வேலை ஸ்லிப் நிறுத்தல சிஎஸ். நிறுத்தி இருந்தா கண்டிப்பா மும்பைக்கு இன்னொரு விக்கெட் போயிருக்கும். இது வந்து பெரிய ஒரு மைனஸா வந்து சிஎஸ்கே இருக்காது. ஓ மை காட், பால் மேல போயிருக்கு. கேட்ச்ங்க, இல்லைங்க, கேட்ச் மிஸ் பண்ணிட்டாருங்க. ரொம்ப பின்னாடி போயிருக்கு. கபில் தேவ் மாதிரி இருந்தாதான் இந்த கேட்சை பிடிக்கணும். பட் 6 ஓவர் முடியல, 70க்கு 5. நான் ஸ்கோர் சொல்ல மறந்துடுவேன், ஸோ பார்த்துக்கோங்க. 70க்கு 5 6 ஓவர் முடியல. ஸோ நல்ல ஷாட், பட் சிங்கிள் அவுட். ரன் அவுட்டா? ரன் அவுட்டுங்க, ரன் அவுட்டுங்க. ரீப்ளேல பார்த்தாதாங்க நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஹேட்ஸ் வருது. நான் பார்த்ததே இல்லைங்க. பால் வருது, டிசிஷன் பெண்டிங். நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிடுவோம், நம்ம பார்க்க வேணாம், அந்த பதட்டத்திலேயே பார்ப்போம். அவுட். பிளான்டருங்க. அண்ணன் தம்பி போனாரு, அதே மாதிரி அண்ணனும் போயிட்டாரு. இனி ஒரே ஹோப் பொல்லாடுதாங்க. இன்னும் 3 ஓவர்ஸ் பேலன்ஸ் இருக்கு. பொல்லாட் தன்னுடைய அதிரடியை காட்டுவாரா இல்ல நிதானமா ஆடுவார்? இன்னும் 4 ஓவர் இருக்குங்க. ஓ மை காட், ஒரு நல்ல ஸ்ட்ரோக் வச்சிருக்காரு பொல்லாட். அவருக்கு இது பார்க்கப்பட்ட விஷயம் கிடையாது, பட் அவர் பண்ணுவாரு நம்பலாம். ஹர்பஜன் சிங் பிராவோ நல்லா பவுலிங் பண்ணியிருக்காரு இந்த ஓவரை. ஓ மை காட், நல்லா ஒரு ஸ்ட்ரோக், நல்ல ஒரு ஸ்ட்ரோக். லெக் சைட் நல்லா அடிச்சிருக்காரு. இப்போ பொல்லாட் இறங்கி இருக்காரு. இந்த ஓவர் ஒரு 4 வந்தா கரெக்டா இருக்கும்னு யோசிக்கிறாரு பொல்லாட். அதே மாதிரி அடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு, பட் பால் போலங்க. பிராவோடைய ஸ்லோவர் டெலிவரிக்கு முன்னாடி பொல்லாடால அடிக்க முடியல. ஒரு மிகப்பெரிய பகையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹர்பஜன் சிங், பெரிய ஷாட்டுக்கு போகாதீங்க. போக ட்ரை பண்ணாரு, ஆனா போக முடியும், ஏன்னா பிராவோடைய பால்ஸ். ஓ நல்ல ஒரு சிங்கிள், பட் இந்த சிங்கிள் இப்ப தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பொல்லாட் வேணான்னு சொல்லிட்டான். சிங்கிள் வச்சு கொடுப்பாரான்னு பார்ப்போம். அவனும் போகாது. லாஸ்ட் ஓவர். நைஸ் ஷாட். ஏன் சிங்கிள் வச்சு கொடுத்துருக்காரு பொல்லாடுக்கு. ஹர்பஜன் சூப்பரா வச்சிருக்காரு. பொல்லாடு இனி அடிக்க வேண்டியிருக்காங்க. அடுத்த 4 பால் நல்லா விளாசம் இருக்காரு. ஷிட்டுங்க, சிக்ஸ் போகுமா? நோ நோ, கேட்ச், நோ நோ நோ, மிஸ் பண்ணியிருக்காரு ஃபீல்டர். பட் இது கஷ்டமான கேட்ச், ஸோ வந்து இதை மிஸ் ஃபீல்டிங்னு சொல்ல முடியாது, கஷ்டமான கேட்சுங்க. ட்ரை பண்ணியிருக்காரு, பட் அடிக்க முடியல. இன்னொரு பால் போவார பொல்லாட். மறுபடியும் லெக் சைடுங்க, சூப்பர் ஷாட்டுங்க. இப்பெரித்தனம் காட்டுறாருங்க பொல்லாடு. அவர் ஏன் பொல்லாடுன்னு காட்டிட்டு இருக்காரு. ஆல்பி மோர்கலால இப்ப என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஆல்பி மோர்கல், ஓ மை காட், ஒரு மிஸ் ஷாட், மிஸ் ஷாட். பொல்லாட் மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காரு, பட் கேட்சும் இல்லை, கேட்ச் கூட 4 போயிருக்குங்க. ஆல்பி மோர்கலுடைய ஓவரை பிரிச்சு எடுத்துட்டாரு. விராட் கோலிக்காக பழி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். பிரிச்சு எடுத்துட்டாரு. ஸோ 8 ஓவர் முடியல, 91க்கு 6 விக்கெட் இழந்துட்டாங்க. லாஸ்ட் 2 ஓவர் இருக்கு. பொல்லாட் களத்துல இருக்காரு.
பிராவோ பவுலிங் போடுறாரு. நம்ம பகையை பார்ப்போமா? பிராவோ போடலாம், பகையை பார்ப்போமா? பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். அடுத்த 5 பந்துகள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுதுங்க. பொல்லாடா பிராவோவா, 2 சிறப்பான ஆட்டக்காரர்கள் களத்தில் இருக்காங்க. ரப்பர் பந்து சொல்ற மாதிரி யாரு ஜெயிப்பா அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓ மை காட், ஃபர்ஸ்ட் பாலே வெல் லெஃப்ட்டுங்க. ஆஃப் சைட் நல்லா வைக்கிறாரு பிராவோ. ஏன்னா ஆஃப் சைடு வச்சா பொல்லாடால அடிக்க முடியாதுன்னு யோசிக்கிறாரு. பட் அடிச்சிருக்காருங்க, கேட்சுங்க. இந்த போட்டியில ஜெயிச்சது என்னவோ பிராவோ தான். பிராவோ ஜெயிச்சிட்டாரு. ஆக்சுவலி லோவர் ஆர்டர், மும்பையோட லோவர் ஆர்டர் இருந்தாலும் பேட்டிங் ஆடுவாங்க. மெக்லங்கன் நிறைய மேட்ச் அடிச்சு நம்ம பார்த்துருக்கோம். என்ன நடக்கும்னு தெரியல. 92க்கு 7 விக்கெட் போயிருக்கு. 3 விக்கெட் கையில இருக்கு. ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு, 6 போயிருக்குங்க. நான் சொன்னேன் இல்லையா, மெக்லங்கன் அடிக்கக்கூடிய ஆள் தான், அடிக்கக்கூடிய ஆள் தான் அவரு. அடிச்சிருக்காரு, 6 போயிருக்கு. அடிச்சிருக்காரு, 6 போயிருக்கு. பிராவோ பொல்லாட எடுத்தாரு. பட் மெக்லங்கன் வர்றதையே மறந்துட்டாருங்க. 2 பால் 2 சிக்ஸ். இதுதான் மும்பை இந்தியன்ஸ். லோவர் ஆர்டர் வரைக்கும் விளையாடுவாங்க. அடுத்து மெக்லங்கன் ஸ்ட்ரைக் வச்சுப்பாரா, இல்ல சிங்கிள் தட்டுவாரா, இல்ல சிக்ஸா? சிக்ஸுங்க. 3வது ஆப்ஷன் தாங்க, சிக்ஸ் தாங்க போயிருக்காரு. பிராவோ ஒரு விக்கெட் அவருடைய பகையாளியை வீழ்த்தி இருந்தாலுமே, ஃப்ரெண்டு தான் பகையாளியை வீழ்த்தி இருந்தாலுமே, கடைசி 3 பால் 6 கொடுத்திருக்காரு. ஆல்பி மோர்கல் கடைசி ஓவர் போட வராரு. 110க்கு 7 விக்கெட் மும்பை இந்தியன்ஸ். சூப்பரான ஷாட்டுங்க. சிங்கிள் எடுத்து கொடுத்திருக்காரு. 2 போற மாதிரி இருக்கு. பட் 2 போல. ஏன்னா மெக்லங்கன் இருக்கிற வேகத்துக்கு அடிச்சு அனுப்புவாருன்னு நம்ம நம்பலாம். மெக்லங்கன் பால பார்த்துட்டாரு. ஓ மை காட், கேட்ச். நோ நோ நோ, 6 போயிருக்குங்க. 6 அடிச்சுட்டாருங்க. இதாங்க கன்ஃபார்ம் 6 தான். மெக்லங்கன் பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஒரு டாட் பால் வந்திருக்கு. ஆல்பி மோர்கல் கடைசி ஓவரை கரெக்டா ஃபினிஷ் பண்ணுவாரா? ஐயோ, போட்டிருக்காருங்க. இன்னொரு 4. 6 போயிருக்கு. இந்த ஓவர் 11 ரன் கொண்டு வந்துட்டாரு மெக்லங்கன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த பால் எங்க போகுன்னு தெரியல. மேல லண்டன் சிமன்ஸ் கலக்குனாருனா, இங்க மெக்லங்கன் கலக்கிட்டு இருக்காருங்க. 4 போயிருக்குங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு. கண்டிப்பா அந்த மிஸ்ஃபீல்ட யார் பண்ணான்னு தெரியல. ஜடேஜா, ரெய்னாவா இருக்காது. தோனி இப்ப குழப்பத்துல இருக்காரு. என்ன பண்றன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. டார்கெட். ஓ வைட் டெலிவரி. ப்ரெஷர் ஆன் பவுலர். 7 பாலுக்கு 32ங்க மெக்லங்கன். ஓ மை காட், அவர் பண்ண வேலையை பண்ணிட்டாருங்க. பட் ஒரு பால், கடைசி பால் டாட் வச்சிருந்தாலுமே 400 ஸ்ட்ரைக் ரேட்டோட 8 பாலுக்கு 32 ரன் மெக்லங்கன். அவரால் தான் 126 அப்படிங்கிற ஸ்கோர் எட்டியிருக்காங்க. லிண்டன் சிமன்ஸ் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல. சச்சின், ரோஹித் போய்க்குமே 46 ரன்களை 18 பந்துகளை கொடுத்தாரு. பொல்லாட ஒரு ஓப் கொடுத்தாரு. கடைசியில மெக்லங்கன் நல்லா முடிச்சு வச்சாருங்க. எண்ட் ஆஃப் தி டே 166க்கு 7 விக்கெட் இழந்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். 127 அப்படிங்கிற டார்கெட்டோட சென்னை சூப்பர் கிங்ஸ் களமிறங்க போறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பா அஸ்வின் 2 விக்கெட் எடுத்து 1 ஓவர் போட்டு 7 ரன் விட்டு கொடுத்துருக்காரு. ஜடேஜாவும் 1 ஓவர் போட்டு 1 விக்கெட் எடுத்து 4 ரன் விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 127 ரன்கள் வித்தியாசத்துல யாரு பார்க்கலாம். ஜெயிப்பாங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ்? இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மைக்கேல் ஹசி அண்ட் முரளி விஜய், ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் காம்போ இறங்குறாங்க. இந்த பக்கம் வராரு மலிங்கா தான் போட போறாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் மலிங்கா போட போறாரு. இப்படியான ஒரு பவுலிங்கை சமாளிக்க முடியுமா சென்னை சூப்பர் கிங்ஸ் சமாளிக்க முடியுமா? ஃபாஸ்ட் டெலிவரி காலுக்கு போயிருக்காரு. 4 போக வேண்டியது இல்ல போல. 2 ஓடி இருக்காங்க. மைக்கேல் ஹசி 2 ஓடி இருக்காரு. மலிங்கா என்ன ட்ரை பண்றாரு? ஒரு யார்கர் வச்சிருக்காரு. பட் யார்கர் இருந்தாலும் மைக்கேல் ஹசி இருந்துட்டு அதை ஸ்ட்ரோக் வச்சுட்டாரு. இன்னொரு 2 ஓடி இருக்காங்க.
சென்னை சூப்பர் கிங்ஸ் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. மைக் லெஸ்ஸி இப்ப என்ன பண்ணுவாரு மலிங்கா? மலிங்கா போட்ட பால தூக்கி அடிச்சிருக்காரு மைக்கேல் அஸ்ஸி. அஸ்ஸி தான் யாருன்னு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. 3 பந்துல மலிங்காக்கு வாய்ப்பே கொடுக்கல. வாய்ப்பு கொடுக்காத மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. ஓ டாட் பாலுங்க. டாட் பாலுங்க. மலிங்கா முன்னாடி 3 சிக்ஸ் 3 பால்ல ஒரு 12 ரன் 10 ரன் போயிருக்குது. அப்பவுமே மலிங்கா வந்து விட்டு கொடுக்காம போறாரு. இன்னொரு டாட் பால்னு நினைச்சா விட்டுருக்காரு அம்பத்தி ராயுடு. 5 ரன் போயிருச்சு இந்த பால். நல்ல வேலை 4 ரன் தான் வைடு. இப்போ மலிங்கா வந்துட்டு ஒரு நார்மலான ஓவர் தான் போட்டிருக்காரு. இன்னொரு கால்லங்க டாட் பண்ணியிருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே மைக் லெஸ்ஸியோட டே தான். 6 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வராரு பூம்ரா. பூம்ரா வந்துட்டாரு. ஸோ இன்னொரு ஆக்கர் காத்துட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி இறக்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அடிச்சிருக்காரு. பட் கேட்ச் போயிருக்குங்க. வந்த முதல் பாலே ஜஸ்பிரீத் பூம்ரா முரளி விஜயோடைய விக்கெட்டை தூக்கி இருக்காரு. பூம்ரா முன்னாடி எல்லாருமே சின்னதாக தெரிவாங்க. வந்த மாதிரியே பண்ணியிருக்காரு பூம்ரா. அவர் எதுக்கு வந்தாரோ அதை பண்ணிட்டார். முதல் பால். ஸோ நெக்ஸ்ட் பால் வாட்சன் இறங்கியிருக்காரு. ஷேன் வாட்சன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, மன்னிச்சுக்கோங்க. ஷேன் வாட்சன் இப்ப இறங்கியிருக்கு. ஓ மைக் லெஸ்ஸி ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஸோ இது பழைய கேமுங்கிறதால அந்த ரூல்ஸ் வராது. ஸ்ட்ரைக்கர் மாத்திரம். ஓ மைக் லெஸ்ஸி அடிச்சிருக்காருங்க. கிராப்ல போயிருக்கு. இன்னொரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் எடுத்த உடனே பரபரப்பா இருந்தாங்க. பட் சிஎஸ்கே அப்படி எல்லாம் பொறுமையா தான் ஆடுறாங்க. யோ இன்னொரு சிக்ஸா? கேட்ச் இல்லைங்க, 6 போயிருக்குங்க. ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும். ஒரு நல்ல பவுன்சர். பட் அது கேரி ஆயிருக்கா? இல்ல ஃபீல்டர் முன்னாடி நிறுத்தி இருக்கணும் மும்பை இந்தியன்ஸ். இந்த டெக்னிக் உங்க எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த டெக்னிக் இப்போதைக்கு பண்ணாங்கன்னா இது ஒரு சீரியஸான மேட்ச். இன்னொரு பால் வைக்க போற. மைக்கில் வச்சு 10 பாலுக்கு 20 ரன்னுங்க. வெறித்தனமா ஆடிட்டு இருக்காரு. இன்னொரு ஷாட் போயிருக்காரு. மறுபடியும் கேப்ல போயிருக்கு. அந்த கேப்ல ஒருத்தரை நிறுத்தணும். சூப்பரா ஆடிட்டு இருக்காரு மைக்கில் வச்சு. 2 ஓவர் முடியல 26 ரன்கள். 26க்கு 1 2 ஓவர் முடியும். ஸோ 7 ஓவரை யாரு போட போறா? மெக்லங்கன் பேட்ல கலக்கி மறுபடியும் பவுலிங்ல நல்ல ஒரு பவுன்சர். பட் 6 போயிருக்குங்க. ஷேன் வாட்சன் அவருடைய முதல் பந்தில் விளாசி இருக்காரு. மும்பை இந்தியன்ஸை கதி கலங்க வச்சிருக்காரு. ஸோ அடுத்து என்ன நடக்கும்? டாட் பாலுங்க. மெக்லங்கன் பேட்டிங்ல பிடிச்ச ஃபார்ம பவுலிங் பண்றாரு. மறுபடியும் ஆஃப் சைட்ல டாட் பாலுங்க. ஷேன் வாட்சன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஒரு சின்ன குழப்பம். ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ சொன்ன மாதிரி உள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. லாங்கான தூக்கி டீப் விக்கெட்ல போட்டாங்க. ஸோ ஓகே, அப்போ ஏதோ நல்ல ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிளான் என்ன இப்போ நம்ம தெரிஞ்சுக்க பார்த்தாலும். பிளான் போட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஷேன் வாட்சனை எடுத்துட்டாங்க. அவங்க போட்டு வச்ச பிளான் மாதிரியே பண்ணிட்டாங்க. வெரி குட் பிளானிங் பை மெக்லங்கன் அண்ட் கேப்டன் ரோஹித் சர்மா பின்னி இருக்காரு கேப்டன்சில. அடுத்து MS தோனி இறங்கி இருக்காரு. எர்லியாவே வந்திருக்காரு.
ரெய்னா இறங்க வேண்டிய இடம் பட் ஏர்லியா ஏன் வந்தன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காரு. தோனி வந்த முதல் பந்திலேயே சிக்ஸர் விளாசி இருக்காரு. சிக்ஸ் அடிச்சு தன்னுடைய கணக்கை துவங்கி இருக்காரு. ஏன் வந்தாரு முன்னாடியே, பின்னாடி தானே இறங்குவாருன்னு கன்ஃபியூஷன்ல இருந்தோம். பட் நான் முன்னாடி இருந்தது காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. மெக்லங்கன் அடிச்ச மாதிரியே அவரோட பந்த கலக்கிட்டு இருக்காரு. கேப்டன் MS தோனி, சிஎஸ்கேவின் கேப்டன். ஸோ அடுத்த ஓவரை போட போறாரு. லெக் ஸோ பவர் பிளே எல்லாம் முடிய போகுது. ஸோ லெக் ஸ்பின்னர் ட்ரை பண்ண போறாங்க. ஸோ 4 ஓவர் 4 பவுலர் போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் வினோதமா இருக்கு. இப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலி. பண்ணியிருக்காங்க. ஓ ரன் ரேட்டை குறைக்கிறதுக்காக குணால் பாண்டியாவை எடுத்துருக்காங்க. குணால் பாண்டியா லெக் ஸ்பின்னர் பட் நாட் அவுட். நாட் அவுட். இங்கிருந்து நமக்கே தெரியுது. அம்பீர்ஸ் போகாதீங்க. குணால் பாண்டியா இந்த ஓவர் நல்லா வீசுவாரான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓ நல்லா வீசியிருக்காருங்க. 2 பால் வந்து கரெக்டாக தான் வீசியிருக்காரு. ரன் ரேட்டை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரோஹித் சர்மா பின்பற்றிருக்காருன்னு நல்ல ஒரு பிளானிங்க ரோஹித் சர்மா கிட்ட இருந்து. சூப்பரான பிளானிங் எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்காரு. பட் எண்ட் ஆஃப் த டே யார் ஜெயிப்பா, MS தோனியா ரோஹித் சர்மாவா? நமக்கு வந்து இப்பவும் கன்ஃபியூஷனாக தாங்க இருக்கு. எனக்கு வந்து யாருன்னு சொல்றது, மைக்கேலஸோட விக்கெட்டை எடுக்கணும். கலக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். பொதுவாக ஸ்பின்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா, அவங்க லெக் ஸ்பின்னாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு பவுலிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா அப்படிங்கிற கமெண்ட்ல. ஸோ லாஸ்ட் பால் குணால் பாண்டியா இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. வெறும் 6 ரன் தான் போயிருக்கு. கடைசி பால் டாட் பால். 44 ரன்கள் 4 ஓவருக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் எவ்வளோ ரன் தேவை இதை பார்த்துருவோம். ஸோ மறுபடியும் யார் வரப்போறா? ஹர்பஜன் வரப்போறாரு பவுலிங் போடுறதுக்காண்டி. தோனி இருக்காரு. தோனிக்காகவே ஸ்பின்னை கொண்டு வந்திருக்காங்க. 44 ரன்கள். இன்னும் 36 பாலுக்கு 83 ரன். ரன் அவுட்டா தோனி? இல்ல இல்ல உள்ள வந்துட்டாரு. நமக்கு கிளியரா தெரியுது. 35 பந்துகளுக்கு 82 ரன்கள். மைக்லெஸ் களத்துல இருக்காரு. மைக்லெஸ் ஓப் கொடுக்குறாருங்க. நான் சும்மா விட்டுட்டு போக மாட்டேன் சொல்றாரு. டாட் பாலுங்க. மறுபடியும் டாட் பால். 34 பாலுக்கு 82 ரன். எஸ்கே விளையாடிக்க முடியுமா? மைக்லெஸ் என்ன பண்ணுவாரு? சூப்பர் பால் பை ஹர்பஜன் சிங். கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். தலைக்கு மேல போயிடுச்சுங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மைக்கேலஸி கலக்கிட்டு இருக்காரு. அங்க லெண்டில் சிமன்ஸ் அந்த மாதிரி இங்க ஆடிட்டு இருக்காரு. பொறுமையான இன்னிங்ஸ் தான். இப்ப மறுபடியும் போயிருக்கு. பட் கேட்சா? இல்லைங்க இல்லைங்க. மும்பை இந்தியன்ஸ் கேட்ச பிடிக்கிறதா? இல்லைங்க. அது 6 தாங்க போகுது. இன்னொரு பால். 40 ரன் வந்திருக்காரு மைக்கேலஸி. இன்னொரு பாலுங்க. லெக் சைட் வெளாசிட்டு இருக்காரு. 31 பாலுக்கு 64 ரன்கள் தான் இனிமே தேவை. இத மைக்கேலஸியால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும் தான் இப்ப தெரியுது. வெறும் 21 டெலிவரியில 46 ரன்கள். இன்னொரு ஷாட்டுங்க. நான் ஒரு ஷாட்டுங்க. எங்க கொண்டு போய் வைக்கிறீங்க? 50 அடிச்சுட்டாரு மைக்கேலஸி. அங்க லெண்டில் தவற விட்டாரு. ஆஸ்திரேலியன் லெஜண்ட் மைக்கேலஸி சிஎஸ்கேக்காக இங்க 50. ஓகே 5 ஓவருக்கு 69 ரன்கள். மறுபடியும் அவருடைய கோ த்ரூ பவுலரான பூம்ராக்கு போறாரு சர்மா. தோனிக்காக போடுறாரு. ஓ மலிங்கா போடுறாரு இந்த ஓவரை. கேட்சா? கேட்ச் போயிருக்குங்க. தோனியை நிக்க வச்சு எடுத்துருக்கு. தோனி ஒரு நல்ல காட்டினாரு. பட் அவருடைய ஜெர்சி நம்பர் 7 ரன்னுக்கு அவுட் ஆகி வெளியே போயிருக்காரு. சுரேஷ் ரெய்னா உள்ள வராரு. மைக்கேலஸி லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன், ரைட் ஹேண்ட் காம்பினேஷன். அப்போ தோனி உள்ள வந்து. ஸோ ஓகே
இப்போ மலிங்கா இந்த ஓவர் மைக்லேசியோட தோக்கடிப்பாரா? ஓ, அவருடைய வயிற்றிலே கொடுத்தாருங்க மலிங்கா. மலிங்கா கிட்ட முறைச்சிக்க கூடாது, நமக்கு தெளிவா தெரியுது. மைக்லேசி டு மலிங்கா, யாரு ஜெயிப்பா பார்க்கலாம். ஓ மை காட், பின்னாடி போயிருக்குங்க. மறுபடியும் பையில ஒரு ரன்னுங்க. இப்ப 28 பாலுக்கு 53 ரன் அடிக்கணும். அந்த சுச்சுவேஷனை கொண்டு வந்திருக்காரு மலிங்கா. 28 பாலுக்கு 53 ரன் மைக்கேலஸியால் அடிக்க முடியுமா? ஆல்ரெடி அதே டைம் மறுபடியும் சிக்ஸுங்க. லெக் சைட்ல இன்னொரு சிக்ஸர் பறக்க விட்டுருக்காரு மைக்கேலஸ். மைக்கேலஸுடைய விக்கெட் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. மலிங்கா என்ன பண்ண போறாரு? மறுபடியுங்க அவருக்கு போடாதீங்க ஆஃப் சைட்லன்னு கத்தணும் போல இருக்கு. விட்டு கலட்டி பிரிச்சுட்டு இருக்காரு. 100 மீட்டர் சிக்ஸ் போயிருக்குங்க. 100 மீட்டர் சிக்ஸ் போயிருக்கு. இப்போ என்னதான் பிளானிங்? என்னதான் பிளானிங் வச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்? இன்னொரு பைஸ் போருங்க. ப்ரெஷர் 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 பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. டார்கெட்டை நெருங்கிட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த ஒரு போட்டியை ஈஸியா ஜெயிக்க போறாங்க. 38 ரன்கள் தான் இன்னும் தேவை. வெறும் 36 ரன்கள். 25 பாலுக்கு 36 ரன்கள் தேவை. 25 பந்துகளுக்கு 36 ரன்கள் தேவை. அடிப்பாங்களா சிஎஸ்கே? மறுபடியும் ஒரு ஷாட்டுங்க. 24 பாலுக்கு 30 ரன்கள் தான் தேவைன்னு கொண்டு வந்திருக்காரு. 4 ஓவருக்கு 30 ரன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். 4 ஓவருக்கு 30 ரன். ரெய்னா அண்ட் மைக்கேலஸ் வீசுற சூப்பரா ஆடலாம். ஓ, ரெய்னா இங்க ரைட் ஹேண்ட் பிடிக்கிறாரு. நான் தான் மாட்டி வச்சேன். பட் ஓகே, ரெய்னா என்ன பண்ணுவாரு பார்க்கலாம். கேட்ச் போயிருக்கு, கேட்ச் போயிருக்குங்க, கேட்ச் போயிருக்குங்க. ரெய்னா அவுட் ஆயிட்டாங்க. மைக்கேலஸ் ஒரு பக்கம் நல்லா ஆட யாருமே ஸ்டாண்டிங் போட மாட்டாங்க. டக் அவுட்ல வெளியே போயிருக்காரு. அடுத்து டுவைன் பிராவோ களமிறங்கி இருக்காரு. இவரால் பார்ட்னர்ஷிப் போடுவாரா? டுவைன் பிராவோ இங்க லெஃப்ட் பிடிக்கிறேன், நான் இங்க தான் மாற்றி வச்சிருக்கேன் போல. மறுபடியும் பைஸ்ல ஒரு போருங்க. என்ன ட்ரை பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ்? ரோஹித் சர்மா அண்ட் கோ என்னதான் ட்ரை பண்றாங்க? மைக்கேலஸ் ஓகே ஓகே, மைக்கேலஸ் தான் இறங்கியிருக்காரு. மைக்கேலஸினாலே ப்ரெஷர் தாங்க யாருக்கு. மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இந்த நாளை மறந்தே ஆகணும். ஏன்னா மைக்கேலஸ் அவங்களுக்கு டெவிலா இருக்காரு. இன்னும் 22 பாலுக்கு 19 ரன் தான் தேவை. பூம்ரா என்ன பண்ண போறாருன்னு நமக்கு தெரியலங்க சுத்தமா. போரா இல்ல 2 ஓடி இருக்காங்க. இன்னும் 21 பாலுக்கு 17 ரன்கள் தேவை. ரோஹித் சர்மா ஃபீல்ட் ஷிட் பண்றாரு. ஆஃப் சைட தூக்கி உள்ள கொண்டு வராரு. அதே மாதிரி லெக் ஆஃப் தூக்கி உள்ள தள்ளுறாரு. முன்னாடி என்ன ஒரு பிளான் வச்சிருக்காரு ரோஹித் சர்மா? பொறுத்திருந்து பார்ப்போம். பும்ரா கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவாரா அந்த ஒரு பிளான? ஆஃப் சைட் போட்டா அவர் வெளுத்துருவாரு. பட் இந்த தடவை இல்லைங்க, சொல்லி வச்ச மாதிரி மறுபடியும் அந்த ஒரு அவுட்டை எடுத்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸுடைய பிளானே குறைஞ்ச நாளா இப்படிதான் இருக்கு. பட் மைக்கேலஸ் 30 பாலுக்கு 78 ரன்கள் 260 ஸ்ட்ரைக்கோட 10 சிக்ஸ் விளாச்சிருக்காருங்க. பெடப்பு பண்ணிட்டு போயிருக்காரு. என்ன ஆக போகுது? பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 17 இருந்தா தேவை. யார் அடிப்பா சிஎஸ்கேக்காக? யாராவது அடிப்பாங்களா? அடிக்கலங்க. அவங்களே விட்டு கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே இன்னைக்கு 20-30 ரன் போயிருக்கும். பட் ஓகே தான். இன்னும் 13 ரன்களே தேவை. வித் 19 பால் கையில இருக்கு. 5 விக்கெட்டும் கையில இருக்கு. என்ன பண்ணுவாங்க? ஓ நைஸ் டாட் பால். அடுத்த ஓவர் போட போறது ஹர்திக் பாண்டியா வராருங்க. வேர்ல்டு கப் ஹீரோ ஹர்திக் பாண்டியா.
ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஏட்டர் தி கேப்டன், என் ஃபேன் ஃபேவரட் என்ன பண்ணுவாரு? ஓ! அதே ஸ்ட்ராட்டஜிங்க. அதே ஸ்ட்ராட்டஜில மறுபடியும் மறுபடியும் இருக்கிறாங்க. எஸ்பி ஸ்ட்ராட்டஜில இருந்து அவங்க மிஸ் ஆக முடியுமா? தெரியல. பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா வந்த முதல் பால்லயே அவுட் எடுத்து கொடுத்துருக்காரு. கடைசி 4 விக்கெட் ஜடேஜா இறங்கியிருக்காரு. ஜடேஜா என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்ப்போம். அதே பிளான், அதே எக்ஸிகியூஷன், அதே மாதிரி அவுட். இந்த பிளானை யார் முறியடிப்பா? ரோஹித் சர்மாவுடைய இந்த பிளானை எம்எஸ் தோனி எப்படி முறியடிப்பாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலங்க. ஹர்திக் பாண்டியா ஹேட்ரிக். அடுத்து எப்படி ஒரு பாலை போட போறாரு? அஸ்வின் அஸ்வின் அடிச்சிருக்காரு. பட் பால் ஃபீல்டர் கையில போயிருக்குது. ஓடிட்டாங்க. இன்னும் 12 ரன்கள் தான் தேவை. டிஜே பிராவோ அந்த கிரீஸ் போவாரா? ஓ மை காட், டாட் பாருங்க. ஹர்திக் பாண்டியா கலக்கிட்டு இருக்காருங்க. இதுவரை எங்க வச்சிருந்தீங்கன்னு கேட்க தோணுது. எதான் வச்சிருந்தீங்க? ஏன்னா இந்த ஓவர் வெறும் 1 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. இன்னொரு பால் போயிருக்கு. பட் ஃபீல்டர் போயிருக்கு. ரன் அவுட்டா? இல்ல ஸ்பீடா ஓடிட்டாங்க. நமக்கே தெரியும். நெக்ஸ்ட் இந்த ஓவர்ல என்ன நடக்கும்? பதைப்பா இருக்கு. 11 ரன்கள் தான் தேவை. பட் இன்னொரு அதே மாதிரியான பிளான். பட் 4 போயிருக்குங்க. அஸ்வின் கலக்கி எடுத்திருக்காரு. ஆல் டைம் லெவல்ல அஸ்வின் வச்சதுக்கு ரீசனே அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதால தான். இன்னும் 7 ரன்கள் மட்டும்தான் தேவை சிஎஸ்கேக்கு. மெக்லங்கன் பவுலிங் போட வராரு. 12 பாலுக்கு 7 ரன். ப்ரெஷர் அதிகமாகுது. என்ன பண்ண போறாங்க மும்பை இந்தியன்ஸ்? பார்ப்போம். பைஸ்ல இன்னொரு 5 ரன்னுங்க. ப்ரெஷர். மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சை தோத்துட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. 3 விக்கெட் இருக்கு. முடிஞ்சா 3 விக்கெட் அவங்களால எடுக்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். என்ன பண்ண போறாரு டிஜே பிராவோ? அடிச்சிருக்காரு. மேல போயிருக்கு. கேட்ச். அதே எக்ஸிகியூஷன்ல கேட்ச் ஆகியிருக்கு. முன்னால சொன்ன மாதிரி இந்த ஒரு பிளானை யாரு முறியடிக்க போறா? தீபக் சகர் உள்ள வந்திருக்காரு. சிஎஸ்கேக்காக பேட்டிங்லயும் நல்லா ஆடி இருக்காரு நிறைய மேட்ச்ல. இந்த மேட்ச் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. பார்ப்போம். அடிச்சிருக்காருங்க. 4 போகுமா? இன்னொரு கேட்ச் போயிருக்குங்க. ஸோ இன்னும் 2 ரன் தான் தேவை. மக்களுக்காக நான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி விளையாண்டுருக்கேன். என்ன நடக்கும்? ஸ்லோவர் பால் உள்ள வரப்போகுது. இன்கமிங் ஸ்லோவர் பால். இப்படி ஒரு பாலை வைப்போம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது சிஎஸ்கே கையில தான். ஓ மை காட், மிஸ் பண்ணியிருக்காருங்க. மெக்லங்கன் மேன் ஆஃப் த மேட்சா இருக்க முடியுமா? இல்ல தீபக் சகர் மேன் ஆஃப் த மேட்சா இருக்க முடியுமா? என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துருவோம். ஸ்ட்ரைட்ல வச்சிருக்காரு. மேல போயிருக்கு. இதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாதுங்க. நான் பிளான போடவே இல்லை. ரோஹித் சர்மாவுடைய பிளானு வெறித்தனமா இருந்திருக்கு இன்னைக்கு. நான் ஆக்சுவலி கடைசி பால் நார்மலா தான் வச்சேன். அந்த ப்ரெஷரை கூட்டுறதுக்காண்டி நான் 2 விக்கெட் எடுத்தேன் என் கையால. பட் நான் மீடியம்ல தான் வச்சு விளையாடிட்டு இருக்கேன். மும்பை இந்தியன்ஸ் ஜஸ்ட் 1 ரன் வித்தியாசத்துல இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. நம்ம என்னென்ன பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இதுதாங்க இன்னைக்கான நிலைமையே. என்னென்ன இனி மேட்ச் சம்மரி எங்க இருக்குது தெரியல. இதுதான் இருக்கு. இங்க இருக்கு மேட்ச் சம்மரி. இதுதாங்க. லெண்டல் சிமெண்ட்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா மெக்லங்கன் மேன் ஆஃப் த மேட்ச் மெக்லங்கனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 8 பாலுக்கு 32 ரன் சும்மா கிடையாதுங்க. அதே மாதிரி பவுலிங்லயும் 4 விக்கெட் வீழ்த்திருக்காரு. ஸோ இன்னைக்கான மேன் ஆஃப் த மேட்ச்னா அது மெக்லங்கன் தாங்க. ரிச்சார்ட் மெக்லங்கன் சிறப்பாக ஆடி இருக்காரு. தனியாளா இன்னும் வெறும் 1 ரன் வித்தியாசத்துல மும்பை இந்தியன்ஸை ஜெயிக்க வச்சிருக்காரு. லெண்டல் சிமெண்ட்ஸ் 46 ரன்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. மைக்கேல் லெஸ்ஸி 30 பாலுக்கு 78 ரன்கள். லோன் வாரியர் வேற யாருமே டபுள் டிஜிட் போகவே இல்லை. தோனி 7 தான் எடுத்திருக்காரு. அண்டு நம்ம பவுலிங் சைடு பார்த்தோம்னா அவங்க சைடு அஸ்வின் 2 விக்கெட் வெறுத்திருக்காரு. அருமையா பவுலிங் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் மெக்லங்கன், பூம்ரா, ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர் போட்டால் நச்சு 6 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட். பூம்ரா 29 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட் வெளுத்திருக்காரு. பட் மெக்லங்கன் 32 ரன் பிளஸ்
3 விக்கெட்ஸ். ஹி இஸ் த மேன் ஆஃப் த மேட்ச். ஹி இஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஸோ இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எதிர்பார்க்கலங்க. ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் பால் வந்துட்டு அவங்க கிட்டே விட்டுட்டேன். நான் நார்மலா வச்சுதான் விட்டேன். பட் அது எப்படி அந்த அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. ஸோ அந்த 2 விக்கெட் நான் சுவாரஸ்யத்துக்காக எடுத்தேன், உண்மைதான். நான் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்க வைக்க பார்க்கல. நானும் சிஎஸ்கே ஜெயித்தா நல்லா இருக்கும்னு தான் நினைச்சேன். பட் இந்த மேட்ச்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ பாயிண்ட் டேபிள்ல பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸ் 1 ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி போடுவோம். அதுக்காக நம்ம சேனலை பார்த்துட்டு